ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மழை, காற்று, வெயில் அப்படின்னு மாறி மாறி வர்றதுனால கிளைமேட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. நம்ம வீட்டிலே ரொம்பவே ஹெல்த்தியான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற ஒரு சில உணவுகளை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போதும், நம்மளால் சீக்கிரமாக உடம்பு சரியில்லாமல் போகிறத நம்ம தடுக்க முடியும். ஆனால் எல்லா பொருட்களையும் குழந்தைங்களோ பெரியவங்களோ சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சில உணவுகளை குழந்தைங்களோ பெரியவங்களோ ஒரு சிலர் சாப்பிட அடம் பிடிக்கிறது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது. ஆனால் அந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சில உணவுகளை நாம் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி நாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சில ஹெல்த்தியான ரெசிபீஸையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பாப்பாக்கோ தம்பிக்கோ எனக்கோ சரி 3 பேருக்குமே உடம்பு சரியில்லை. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. எனக்கும் தம்பிக்கும் சரியாயிடுச்சு. ஆனால் பாப்பாவுக்கு இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, நாம் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சில ரெசிபிஸை நாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த முருங்கைக்கீரை தான் நான் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பிரண்டை தண்டு நான் இன்றைக்கி பிடுங்கி எடுத்துக்க போகிறேன். பிரண்டை தண்டில் நாம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிரண்டையை சட்னியாவோ இல்லை வேறு மாதிரியோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட அடம்பிடிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடி ரெசிபி அப்படின்னு செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தம்பியும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பறித்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இன்றைக்கி காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு சில பொருட்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொருட்களை பறிக்கிறதுக்காக தான் தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம். தம்பியும் கீரை பறிக்கிறான். நானும் கொஞ்சம் கீரை ஏற்கனவே பறித்து வச்சுட்டேன். கூடவே பிரண்டை தண்டும் பறித்து வச்சுட்டேன். பாகக்காய் 4-5 தூர் அத்தை வச்சு வச்சுருக்காங்க. அதில் இப்போ காய் காய்க்க ஆரம்பிச்சுட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த காய்கறி இன்றைக்கும் ஒரு 50 பாகக்காய் கிட்ட காய்ச்சிருக்கும். ஒவ்வொருத்தூர்லேயும் இந்த மாதிரி தேடி பிடிச்சி தான் நாம் பாகக்காயை பறிக்க முடியும். ஏன்னா இலையும் பாகக்காவும் ஒரே கலரில் இருக்கும். கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம தூரில் கொஞ்சம் பாகக்காய் நாட்டு பாகக்காய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பாகக்காய் இருந்தது, அதையும் பறிச்சிட்டேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் வாழைக்கன்று கொலை விட்டுருக்கு. நல்லா கொலை விட்டு வந்துருச்சு. கீழே இருக்கிற இப்போ காயெல்லாம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் கீழே பூ மட்டும் தனியாக இருக்கும். அதையும் பறிச்சிடலாம். வாழைப்பூ பொரியலாக ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூவும் பறிச்சிட்டேன். வாழைப்பூ ரொம்பவே ஹெல்த்தியானது. அந்த ரெசிபியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கூடவே நம்ம இட்லி பொடி தயாரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நம்ம வீட்டு தோட்டத்திலே நான் பறிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பறித்த பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்கள் கூட காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் நான் பறித்த பொருள் எல்லாமே முருங்கைக்கீரை, பாகக்காய் தூரில் ஒரு 50 பாகக்காய் கிட்ட தான் இருக்கும். அதையும் பறித்து வச்சுட்டேன். ஏன்னா பாகக்காயை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது பழுத்துரும். கூடவே வாழைப்பூ, பிரண்டை தண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளோட அறுவடைன்னு சொல்லலாம். ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் அதோட சந்தோஷம் நமக்கு ரொம்பவே அதிகம்தான். நான் முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக முருங்கைக்கீரை உருவி எடுத்துட்டேன். கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அது கூட ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் முருங்கைக்கீரை சூப்பாக தான் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரையை நீங்கள் அப்படியே சூப்பாக கீரை மட்டும் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதில் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி சிறு பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால அது நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு. முருங்கைக்கீரை சூப்பை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரண்டையை இட்லி பொடி செய்கிறதுக்காக சுத்தம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதே பிரண்டையை நம்ம சட்னியாக வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்களோ பெரியவங்களோ சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நாம் அவங்களுக்கே தெரியாமல் இட்லி பொடியில் பிரண்டை சேர்த்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வித்தியாசம் செய்கிறது
தெரியாது. கண்டிப்பாக வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க. பிரண்டை வந்து எப்போவுமே சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். இல்லைனா லைட்டாக வந்து ஒரு வித அரிப்புத்தன்மை வந்து இருக்க மாதிரி இருக்கும். பிரண்டையில் மேலே உள்ள தோலை இந்த மாதிரி லைட்டாக 4 பகுதியிலையும் வந்து கார்னரில் இருக்க தோலை வந்து நம்ம இந்த மாதிரி கத்திட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற பகுதி மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பிரண்டையும் வந்து சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் பிரண்டையில் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பசியை வந்து தூண்டும் குழந்தைங்களுக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். பெண்களுக்கு வந்து முக்கியமாக இடுப்பு, முட்டி எலும்பு பாதிப்பு உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை வந்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி பிரண்டை வந்து கிடைக்கும்போது பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் இட்லி தோசை சாப்பிடும்போது அந்த பொடியை வந்து சேர்த்து பொடி தோசையாக கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சூப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து குக்கரில் தான் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன். முருங்கைக்கீரை வந்து நல்லா வந்து குக்காகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா வெதுன்னு இருக்கும்போதே நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து இந்த மாதிரி கரண்டினால் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள சாறு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வந்து கிடச்சிரும். இது நல்லா வந்து கொஞ்சம் நம்ம குடிக்கிற சூடு இருக்கிற மாதிரி இருக்கும்போது நாம் வந்து குடிக்கும்போது நம்ம தொண்டைக்குமே ரொம்ப வந்து இதமாக இருக்கும். லைட்டாக வந்து ஃபைனலாக இதில் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து நாம் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூப் வேக வைக்கும் போதே கூட ஒரு மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பிளட் லெவல் வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஒரு 1 வீக் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் பிளட் லெவல் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது முருங்கைக்கீரையில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்கள் சூப்பாவோ பொரியலாவோ பருப்பு சாதத்தில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்தோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு முன்னாடி தம்பிக்காக ஒரு ட்ரெஸ் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ட்ரெஸ் வந்து தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி போடணும்னு சொல்லுவான். ரொம்பவே வந்து குவாலிட்டியாகவும் இருந்தது. நம்மளோட ஒரு 300 பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்ட்டி வியர் ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தம்பிக்கு வந்து இப்போ வந்து எல்லோ கலரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்ததுனால இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கோட் மாடலில் போடனா ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க. 300க்குள்ளே நம்ம வந்து கடையில் போய் கண்டிப்பாக வந்து எடுக்க முடியாது. ஏன் 500 கூட நம்ம இந்த மாதிரி கோட் மாடலாக ஆனால் ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி நம்மளால் வந்து எடுக்க முடியாது. கண்டிப்பாக 1000, 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து குழந்தைங்களை இந்த மாதிரி கோட் மாடலில் அந்த ஒயிட் கலர் உள்ள பனியன் மாதிரி வச்சு நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் நம்ம நார்மலாக 300 பட்ஜெட்குள்ளே நம்ம இந்த மாதிரி வந்து சிம்பிளாகவும் இருக்கணும் ஆனால் கிராண்டாகவும் தெரியும்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு உள்ளே ஃபுல்லாகவே ஓவர்லாக் வந்து போட்டுறாங்க. பேக்கெட் 2 வந்து ஃபேண்ட்டில் வந்து இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்க்கவே ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. ஆர்டர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணலாம். கோடு வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து கமெண்டில் வந்து போடுறேன். இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் அளவு கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன். அந்த கருப்பு உளுந்தை வந்து நாம் வந்து நல்லா வந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து வந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இட்லி பொடி ரொம்பவே வாசனையாகவும் மணமாகவும் நமக்கு வந்து இருக்கும். இது வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முதக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து இட்லி பொடிக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நான் வந்து 50 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையுமே லைட்டாக நல்லா வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்க்கும் போது இட்லி பொடியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு. நான் வந்து இப்போ ஒரு 10 வரமிளகாய் தான் எடுத்திருக்கிறேன். இந்த வந்து பொடிக்கு நம்ம ரொம்ப உரப்பு வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 10 வந்து காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு வந்து எடுத்திருக்கிறேன். இந்த எள்ளு சேர்க்கறதுனாலையும் நமக்கு வந்து இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் இப்போ நல்லா வந்து இது எல்லாமே நல்லா சூடாகி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதையும் வந்து பிளேட்டில் வந்து சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். இப்படி வதக்கும் போதே நீங்கள் வந்து லைட்டாக வந்து கல்லுப்பும் வந்து சேர்த்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வந்து பிரண்டையை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு, நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கண்டிப்பாக. பிரண்டையை வந்து நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் வந்து பிரண்டையை வந்து வறுத்து வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வத்தல் எல்லாம் செய்யும்போது வத்தல் மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா வந்து எண்ணெயில் வந்து பொரித்து வந்து நம்ம எடுத்துக்கணும். பொரித்து அதே எண்ணெயில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் நான் இந்த மாதிரி நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதோட வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, நான் வந்து தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பிக்சர் மட்டும்தான் வந்து இருக்குது. வதக்கின எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக ஒரு துண்டு புளியும் வந்து சேர்த்து எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து வத்தலை மட்டும் மிக்சியில் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாம் வந்து வறுத்து வச்சுருக்கிற பருப்பு ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் வந்து பொடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கிற புளியும் கருவேப்பிலையும் பிரண்டையும் வந்து நல்லா பொடியாக அரைச்சதுக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வாசனையாக இருக்கும். பிரண்டை வந்து நாக்கு அரிக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து புளி வந்து சேர்க்குறோம். புளி வந்து மறக்காமல் வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காலையில் இட்லியோ தோசையோ என்ன செஞ்சாலுமே லைட்டாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு இந்த பொடியை வந்து லைட்டாக இந்த மாதிரி தொட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால வந்து காரமும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தெரியாது. பிரண்டை வந்து அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கும் போது நம்மளோட பசியை வந்து தூண்டும். நம்மளோட டைஜஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகும். நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா வந்து வச்சுக்கும். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இது வந்து அதிகரிக்கும். இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள்.